Hello guys and welcome to Technical Tamil. இப்போ ரீசெண்டாக NS160 அப்டேட்டட் வெர்ஷனான N160 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த பைக்கோட கீ ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த பைக் வந்து அப்படியே N250 இன்ஸ்பயர் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க 160ல் இருக்க ஹாலஜன் ஹெட்லைட் யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு N250ல் இருக்க மாதிரியே அந்த எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்லும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே 250ல் இருக்க அதே டிஆர்எல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் எண்ட்லேயும் ரியர் எல்இடி லைட் அந்த பல்சருக்கே யூனிக்காக இருக்க அந்த எல்இடி லைட் டெயில் லைட் செட்டப்பையும் வந்து இந்த N250ல் இருக்க மாதிரி மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டு மற்ற எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே சிமிலராக தான் N250யோட சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று டுவல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட், இன்னொன்று வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட். இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டில் வந்து யூனிக்காக வந்து பிளாக் கலர் ஃபுல் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் நல்லா சூப்பராக இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் வந்து பிளாக் கலர் வரதில்லை, அதுக்கு பதில் ப்ளூ ரெட்டு கிரே இந்த 3 கலர் கொடுக்குறாங்க. இந்த சிங்கிள் சேனல் வேரியண்ட் வந்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.22 lakhs வருது. டுவல் சேனல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 1.27 lakhs கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 160ல் வந்து 160.3cc இன்ஜின் இருந்துச்சு, ஆயில் கூல்டு இன்ஜின் இருந்துச்சு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 164.something cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பழைய வண்டியோட வந்து பவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 16 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் டார்க் வந்து சேம் அமௌண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே 5 ஸ்பீட் கியர்பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து இந்த 3rd 4th 5th கியர் வந்து மற்ற எல்லா வண்டியோட இது வந்து நல்லா ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட ஷாக் அப்சார்லாம் வந்து நல்லா ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டில் வந்து 37mm ஃப்ரண்ட் ஷாக் அப்சாரும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டில் 31mm ஃப்ரண்ட் ஷாக் அப்சாரும் ரீட்யூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரியர் நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சாரும் நல்லா வந்து ரீட்யூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கம்ஃபர்டபுளுக்கு வந்து நம்ம ரைடருக்கு வந்து பிரச்சனையே இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியோட டயர் சைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் ஃப்ரண்ட்டில் வந்து 90/90யும் ரியரில் 120/80யும் இருந்துச்சு. இப்போ இருக்க வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் 100/80யும் ரியரில் வந்து 130/70யும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து எந்த டெரைனில் போனாலும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். இந்த வண்டியோட டிஸ்க் பிரேக் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்க்கு வந்து 280mm, டுவல் சேனல் ஏபிஎஸ்க்கு வந்து 300mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 2 வேரியண்ட்டுக்குமே 230mm டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டோட வண்டியோட ட்ரைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 152 kgயும், டுவல் சேனல் ஏபிஎஸோட வண்டியோட ட்ரைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 154 kgயும் இருக்குது. பழைய என்எஸில் வந்து ஃபியூல் டேங்க் வந்து 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருந்து அப்டேட் பண்ணியிருக்க மாடலில் வந்து 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து ரேஞ்சும் வந்து நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் வந்து புதுசாக வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து மாற்றிருக்காங்க. N250ல் இருக்க மாதிரி அதே ஸ்பீடாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 160 செக்ஷனில் இது கொடுத்தது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பீடாமீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது, டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்துடுது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்துடுது. இதை வச்சு நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்பலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக யூஎஸ்பி மொபைல் சார்ஜரை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான பிளேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ரைடர்ஸ்க்கு வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஈஸியாக இருக்கும். பழைய NS160 விட இந்த புது N160 7,000 rupees ப்ரைஸ் டேக் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் 7,000க்கு வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் ஹேவ் அ குட் டே.